நாங்கள் ரெண்டில் ஒன்று பார்க்கணும், சண்டை போடணும்லாம் இங்கே வரலைங்க. எங்கள் புள்ள உள்ளே இருக்கான். அவனை போலீஸ்காரங்க அடித்து கண்ணா பின்னான்னு சித்திரவதை பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சகிக்க முடியலைங்க. ஓடி போனவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் ஏங்க அதுக்காக அவசரப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும்? செல்வத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வீடு தேடி வந்தப்போ அவங்களை எவ்வளோ மரியாதை நடத்தினா. அவன் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் துணை போவானாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்தை பொறுப்பாக காப்பாத்துறதே என் புள்ள செல்வம் ஒருத்தன் தாங்க. அவன் இப்போ லாக்அப்பில் கிடந்து அடி வாங்கி சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது வெளியில் விட்டுற சொல்லுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகுது. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் காலில் வேணாலும் விழுற ஐயா. அவனை விட்டுற சொல்லுங்க ஐயா. காலில் விழுந்தா விட்டுறானா? இதுக்கடா நான் மசீர ஆளுடா. என் தம்பி அடிச்சு உன்னை என்ன பண்ற? உன் தம்பி அடிச்சு துளிட்டு வரையே ஒன்னு அடிச்சா விடாங்க. பாவிடே, எங்க அண்ணன் மேலே கை வச்சிட்டியா? உன் குடலை உருவி மாலையா போட்டுடா. விட மாட்டேடா. அண்ணே விடுங்கண்ணே, விடுங்கண்ணே. என்ன விடுங்க. அவனை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். அவனை நானா இன்னைக்கு நான் பாத்துறேன். சும்மா விடுங்கண்ணே. என்ன அடிச்சிட்டு நீ வெளியே போயிடுவேடா? என்னடா அடிச்சிட்டு இருக்க நீ? வாடா வாடா. இன்னைக்கு கொலை பண்ணவன விட மாட்டேடா. விடுங்கண்ணே. சொன்னா விடுங்கண்ணே. டேய் என்னடா நினைச்சிட்டு எங்க வந்து எங்க வேலை பண்றீங்க? அடிக்க என்னடா பேசுறீங்க? தம்பி உனக்கு என்ன தைரியம்? அடிக்க தம்பி அடிக்கீங்க. தம்பி வேண்டாப்பா வேண்டாப்பா. போ வேண்டாப்பா. சொல்லுங்க ஐயா. ஐயா அடிக்கீங்க அடிக்கீங்க. தம்பி வேண்டாப்பா. விடுங்க வேண்டாப்பா. ஐயா சொல்றது கேளுங்க வேண்டாப்பா. அடிக்காதீங்க. நீங்க என்ன நடுவுல வந்தீங்க? நீங்க போங்கண்ணே. அவனை நான் உண்டு இல்லன்னு பாத்துறேன். என் முன்னாடி உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கானே, அவனை கொன்னு தானே ஆகணும். அவனை கொன்னாதானே என் மனசு ஆறும். டேய் அமைதியாரு. சொல்றத கேளு. சுமாரு அமைதியாரு. விடக்கூடாது. அவனை அமைதியாரா. நாங்க பெருந்தன்மையா நடந்துக்கிட்டோம். நீங்க உங்க பெருந்தன்மையை காட்டிட்டீங்க. பரவாயில்ல. டேய் போடா. டேய் போங்கடா. வாடா வாடா வா. விடுங்கண்ணே. பேசாம வாடா. விடுங்கண்ணே. அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. வாங்கறல்ல. அவனுங்க எத்தனை பேர் இருந்தா என்னண்ணே? உயிரா போயிடும். அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. டேய் சும்மா இருக்க மாட்டேன். வாடா. எப்படிண்ணே? என் கண்ணு முன்னாடியே அவன் உங்களை கை நீட்டி அடிப்பான். அதை நான் பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் சொல்றத கேட்க மாட்டியா? பேசாம வா. பூங்காவனம். என்னண்ண? இங்க நடந்த விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லிடாதப்பா. எப்படி நான் இதெல்லாம் போய் சொல்லாம இருக்க முடியும்? இத பாரு, உண்மையிலேயே என் மேல மதிப்பு மரியாதை வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லிடாதப்பா. டேய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சரி, சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்லல. காலம் கர்த்தால வந்து டென்ஷன் பண்ணிட்டாருங்க. அது கிடக்கட்டா. நீங்க போன கரை என்னடா ஆச்சு? அண்ணா நீங்க சொன்ன மாதிரி அந்த பசங்களை நம்ம இடத்துல அடிச்சு வச்சிருக்கோம். என்ன கேட்டாலும் தெரியாதுன்றானுங்கண்ணா. நானே வந்து விசாரிக்கிறேன். விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை வெளியே வரும். ஏய் போய் சுடு தண்ணி போடுறீ. நான் வெளியே கிளம்பணும். அப்பா என்னம்மா? இந்தாங்க.
என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ம் அண்ணா அண்ணி காவியா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ம். பிரியா ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி, எனக்கு மத்தியானமே வேலை முடிஞ்சிடும், சீக்கிரம் வந்துடுறேன். என்ன அப்பா என்னம்மா? அம்மா காலையிலேயே கோயிலுக்கு போனாங்க, இன்னும் வரலப்பா. நான் தான் சொன்னேனம்மா, அவளுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ராத்திரி முழுக்க அழுதுகிட்டு இருந்திருப்பா. அதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு அவளுடைய கௌரவம் தடுத்துருக்கும். அதனால சாமி கிட்ட சொல்லலான்னு போயிருப்பா. அவங்களுக்கு மாத்திரை போடுற டைம் ஆயிடுச்சு, இன்னும் காணோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை போடணும். வந்துருவாம்மா, நீ கவலைப்படாத. என்ன, நான் வரேன். ம். அர்ச்சனா, நான் காலேஜ் கிளம்புறேன். ஆமா, அம்மா எங்க? அம்மா இன்னும் கோவில்ல இருந்து வரல. அம்மா நீ என்ன சாப்பிடாம போற? சாப்பிட்டுட்டு போ. ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன டைம் ஆயிடுச்சு? நீயும் இப்படிதான் போற, காவியாவும் இப்படிதான் அரக்க பறக்க கிளம்பி போறா. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? இங்க பாரு, என்னையும் காவியாவையும் தேவையில்லாம கம்பேர் பண்ணாத. நான் நேரா காலேஜுக்கு தான் போறேன். நீ காலேஜுக்கு தான் போறியா? அப்போ அவ எங்க போறா? இல்ல, அது வந்து அவ வேலைக்கு தான் போறா. இது சொல்றதுக்கு நீ ஏன் இவ்ளோ தடமாற? உண்மையை சொல்லு, அவ எங்க போறா? அர்ச்சனா, அவ ஆபீஸ்க்கு தான் போறா. ஒரு நாள் 2 நாள் அவசரமா போனா பரவாயில்ல, தினமும் அவ இப்படி தானே பண்ணிட்டு இருக்கா? உண்மையை சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் எதையும் மறைக்கிறீங்க. இல்ல அர்ச்சனா, நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கல, உண்மையதான் சொல்றேன். நீ மழுப்புல பேசுறதுல இருந்தே நீ உண்மையை மறைக்கிறேன்னு தெரியுது. உண்மையை சொல்லு, காவியா எங்க போறா? அது வந்து அர்ச்சனா, நீ அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி, சொல்ல மாட்டேன், சொல்லு. அது வந்து காவியா தினமும் திலீபன் வீட்டுக்கு போயிட்டு தான் ஆபீஸ்க்கு போவா. திலீபன் வீட்டுக்கா? ஆமா, அன்னைக்கு திலீபன் தானே காவியாவை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினாரு. அந்த நன்றி கடனுக்காக தான் தினமும் காலையில அவர் வீட்டுக்கு போய் அவருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு ஆபீஸ்க்கு போவா. அதே மாதிரி அவ ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரும்போது அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவா. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால இதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. இத அம்மா அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவகிட்ட சண்டை போடுவாங்க. அதனாலதான் இதை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னா. அர்ச்சனா, நீயும் இதை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். அவ பண்றது நல்ல விஷயம் தானே, இதையே வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம பண்றா. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டே செய்யலாமே. ஐயோ, திலீபன் விஷயத்துல அம்மா ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப போய் இதை சொன்னா அவ்வளவுதான். அதனாலதான் நான் யார்கிட்டயுமே இதை சொல்லல. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லி என்ன போட்டு கொடுத்துறாத. அப்புறம் காவியா என்கிட்ட பேசவே மாட்டா. என்னமோ போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன இன்னும் அம்மாவை காணோம்? மணி வேற ஆயிட்டே இருக்கு. டேய், எழுந்து உட்கார்ற. என்னையா, ஏதாவது வாய் திறந்து உண்மையை சொன்னானா? ஐயா, எதுவுமே தெரியாதுன்னு தான் ஏன் சொல்றான். என்னையா இது? நான் அடிச்ச அடிக்கு எவ்வளவு பெரிய அக்யூஸ்டா இருந்தாலும் இந்நேரம் கதறிக்கிட்டு உண்மையை சொல்லிருப்பான் ஐயா. இவன் ரொம்ப அடம்பிடிக்கிறான் ஐயா. நீ ஒண்ணு சொல்லுங்க பண்ணு. ஐயா. ஸ்டேஷன்ல இருக்க பெண்டிங் கேஸ் எல்லாத்தையுமே, இந்த திருட்டு கேஸ், கஞ்சா கேஸ், ஆள் கடத்தல் கேஸ், என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் இவன் மேல தூக்கி போட்டுரு. ஆயுசுக்கு இவன் உள்ள இருந்தா தான் உனக்கு அறிவு வரும். ஐயா, என்னையா சொல்றீங்க? நீ எதுக்குயா பதற? உனக்கு வேண்டப்பட்டவனா? அதுக்கு இல்லையா, ரொம்ப பாவம் ஐயா. பாவம் புண்ணியம் பாக்குறவன்லாம் போலீஸ் வேலைக்கு வரக்கூடாதுயா. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். புரிஞ்சுதா? இத வந்துடுறேன். சரிங்க ஐயா.
அரசியல்வாதி என்னன்னு எப்படி கையை விரிச்சிட்டாரு? அவர் மட்டும் என்ன செய்வார் பாவம். அவர் தான் சக்திக்கு உட்பட்டு யாரார்ட்டி சொல்லி பார்த்தாரு, பேசி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. செல்வம் வேற அந்த இன்ஸ்பெக்டர் மேல கையை வச்சுட்டான். அதை இப்ப கேஸா மாத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் பாவம். செல்வத்தை எப்படியாவது வெளியில் எடுத்துடணுங்க. எடுத்து தான் ஆகணும். வேற வழியில முயற்சி பண்ணி பார்க்கலாம். டேய், ராஜசேகர் வீட்டில் நடந்த விஷயம் எதுவும் செல்வத்துக்கு தெரிய வேண்டாம். நீ வாயை திறந்துடாத, ஏன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். வா போலாம். சரி. வணக்கம் சார். வாங்க சார். செல்வ உடம்பு எப்படி சார் இருக்குது? சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டானா? எங்க சார் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் இவன் மேல போட்டுனோம்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. வெளியே எடுக்க நீங்க தான் ஏற்பாடு பண்ணோம். இப்படியே விட்டீங்கன்னு வைங்க, அவன் கடைசி வரைக்கும் உள்ளே இருந்து சாக வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. சார், நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்னத்த முயற்சி பண்ணீங்களோ போங்க. யாராவது பெரிய ஆளா பார்த்து அவனை சீக்கிரம் வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க சார். சரி சார், நாங்க செல்வத்தை பார்க்கலாங்களா? இன்ஸ்பெக்டர் பக்கத்துல போயிருக்காரு. அவர் வர்றதுக்குள்ள சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. நல்லது. போங்க. செல்வம், செல்வம், செல்வம். பாத்துப்பா. மெதுவா. வேண்டாம்பா, மெதுவாடா. எந்திரிக்காத எந்திரிக்காத, அப்படியே இரு. மச்சா, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா. செல்வம், ஆசு, என்னாச்சு? தகவல் கிடைச்சதா? ஏண்டா ஏண்டா நீ இப்படி இருக்க? இந்த நிலைமையில் கூட தம்பிக்கு என்னாச்சுன்னு கவலைப்படுறியே? அவன் குடும்பத்தை பத்தி நினைச்சானா? அவன் இப்படி காரியம் பண்ணாம இருந்தா இப்படி நடந்திருக்குமா உனக்கு? நீ இப்படி பாசம் வச்சிருக்கிறதுனால எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. அவனை பத்தி பேசாத செல்வம். அவனை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. மனுஷனா அவன்? அவனால எவ்வளவு அவமானம். எல்லாருக்கும் மனசு கஷ்டம். ஒரு வயசு பொண்ணை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டானடா. வெளியில தலை காட்ட முடியல செல்வம். எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நீ இங்க எவ்வளவு சித்திரவதைப்பட்டு கிடக்குற. அவனை படிக்க வச்சு ஆளாக்க நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட. அவன் படிச்சு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவான அடம் பண்ணி, இல்லைன்னா தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னப்போ நிக்கிறானே இந்த சிவா, இவன் ஆட்டோ, இவன் பொண்டாட்டி நகை எல்லாத்தையும் அடமான வச்சு அவனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த. இப்ப என்னாச்சு? பணமும் போச்சு, வேலையும் போச்சு. அவனால பண கஷ்டம், எல்லாருக்கும் மன கஷ்டம். என்னப்பா சொல்றீங்க? வேலைக்கான ஆர்டர் நேத்தே வந்துருச்சுப்பா. அவன் இல்லாதனால வேலையும் போச்சு, அதுக்காக கட்டின பணமும் போச்சு. அவனால எல்லாருக்கும் எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். அது மட்டுமா, நீ இப்படி அடிபட்டு ரணப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணமே அவன் தானடா. அவனை நினைச்சாலே என் வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. அதெல்லாம் விடுறா. இவர் யாரு? நம்ம வீட்டு குலதெய்வம். எல்லாருக்கும் நியாயம் தர்மம் சொல்றவர். எல்லாரும் இவர்கிட்ட வந்து நல்லது கெட்டது கேட்டு போவாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒருத்தன் கை நீட்டி. என்னடா பேசுறேன்? சுமார் இல்லைன்னு. டேய், எங்க வந்து எது பேசுற அறிவில்லை உனக்கு? சுமார். பெரியப்பா, அப்பா ஏன் சொல்ல விடாம தடுக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. எதையும் மறைக்கிறீங்க. சொல்லுங்க பெரியப்பா. என்ன ஆச்சு? அது ராஜசேகர் வீட்டுக்கு போயிருந்தோம் செல்வம். அங்கேயே ஏதாவது சமரசம் பண்ணி கேஸை வாபஸ் வாங்கி உன்னை வெளியே கொண்டு வரணும்னு தான் அவர்கிட்ட பேச போயிருந்தோம். நீங்க ஏன் பெரியப்பா அங்க போனீங்க? சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது மேலன்னு அவரை தேடி போனோம். அவருக்கு மரியாதை தெரியல. 2 வார்த்தை கை நீட்டி பேசிட்டான். என்ன பிரச்சனை? சொல்லப்பா, என்ன பிரச்சனை? ஏய் செல்வம், அது ஒன்றும் இல்லைப்பா. போயா வாயான்னு மரியாதை இல்லாமல் பேசிட்டான், அவ்வளவுதான். நீங்க ஏன் பெரியப்பா இப்படிலாம் போறீங்க? இந்த அவமானம்லாம் உங்களுக்கு தேவையா? என்னால தாங்கிக்கவே முடியல பெரியப்பா. பெரியப்பா,
இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. சரிப்பா, இனிமே நான் எங்கேயும் போல. நீ வருத்தப்படாம தைரியமா இரு. யோ, யார் அவங்களெல்லாம் உள்ள விட்டது? ஐயா இவங்கள பேச வச்சாலாவது உண்மையை சொல்றானான்னு பார்த்தேன். சொன்னானா? இல்லையா. அப்புறம் எதுக்கு நிக்க வச்சிருக்க? யோ, எல்லாரும் கிளம்புங்கயா. இந்த கும்பல் கூடுறது, கண்ணீர் விடுறது, இந்த சென்டிமெண்ட்லாம் இங்க வேண்டாயா. எப்ப இங்க பொண்ணையும் பையனையும் கொண்டு வந்து விடுறீங்களோ அப்பதான் அவனை விட முடியும். கிளம்புங்க 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 ஐயா. அவர் ரொம்ப கோபக்காரங்க, என்ன திட்டுவாரு. கிளம்புங்க. சரிங்க. செல்வம், நாங்க வர்றோம்ப்பா. தைரியமா இரு. கூடிய சீக்கிரம் உன்னை வெளியே எடுத்துடுறோம். ஒன்றும் பயப்படாதப்பா, எப்படியாவது வெளியில் எடுத்துருவோம். மச்சான் பரேண்டா. வர்றோம். கேஸுகளை போட்டா தான் சரி வரும் போல இருக்கு. வாயவே திறக்க மாட்டேங்கிற. யோ, ஃபைல ரெடி பண்ணியா? சரி சார்.